வாழ்க்க வளமுடன். சுவாமிஜி, குழந்தைகளிடமும் சோல் அட்டாச்மெண்ட் ஆகுமா? வாழ்க்க வளமுடன். ஆகாது. மூளை வளர்ச்சி முழுமை அடைந்த பிறகே மற்ற ஆவிகள் இணைய முடியும். அவ்வாறில்லாமல் ஒரு குழந்தைக்கு வேறு உயிர் தொடர்பு இருக்கிறதென்றால் அது அவர்களுடைய பெற்றோரின் கருவின் மூலம் இணைந்து வந்ததாகத்தான் இருக்க முடியும். குழந்தை தனது மூளையை 3 வயதில் முழுமையாக கட்டிக்கொள்ளும். கருவழியே இணைந்து வந்த ஆவி அந்த வயதிலிருந்து தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்க முடியும். 12 ஆண்டு வரை அது குழந்தையிடம் தன்னுடைய ஆட்சியை நடத்தும். அப்போதுதான் இது சங்கீதம் கல்லாமலேயே கேட்டவுடன் என்ன இசை என்று சொல்வது, திருக்குறளை முழுவதும் சொல்வது இவையெல்லாம். 12 ஆண்டுகளுக்குப் பிறகு குழந்தையின் அறிவு முழுமையாக சுயாட்சி பெறும்போது வந்திருந்த ஆவி மறைந்துவிடும். அப்படியில்லை என்றால் அவையிரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு அதன் காரணமாக அக்குழந்தை இறந்தேவிடும். இதுவும் இல்லையென்னும் போதுதான் 2 உயிர்களுமாக சேர்ந்திணைந்து இயங்கும் சிறப்பிலே அவர் அவதார புருஷராக விளங்குவார். பல வியத்தகு காரியங்களை சாதிப்பார். வாழ்க்க வளமுடன்.